மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். பாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு இன்றைக்கு பொன்முடிக்கு அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? 3:30 மணிக்கு பதவி பிரமாணம் நடக்க போகுது. 6 மணி நேரத்தில் அந்த சடங்கு முடிஞ்சிடும். ஒரு 2 மணி நேர அவகாசத்தில் 6 மணிக்குள்ள ஒருத்தருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறது தான் RN ரவி என்கிற தனி மனிதருக்கும் மரியாதை, கௌரவம், அந்த மாண்புகள் நிறைந்த அந்த ஆளுநர் பதவிக்கும் ஒரு கௌரவமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இது கடுமையான வார்த்தையோ கோபமோ இல்லை. ஒரு ஆளுநர் மட்டுமல்ல, பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், அமைச்சர்கள் ஒருவரும் தன் பணியில் தவறுகள் செய்யக்கூடியவங்க தான், மனிதர்கள் தான். அவங்களும் கடவுள்கள் அல்ல. கடவுளே தவறு செய்கிறாங்கலாம் புராணங்கள் சிலது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தா, திட்டமிட்டு தவறு என்று தெரிந்தே செய்தால் அது சேஷ்டை. நான் இந்த வார்த்தையை கவர்னருக்கு எதிராக பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். தனக்கு இல்லாத அதிகாரங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிறார். ஒரு அமைச்சரை நியமிப்பதும் நீக்குவதும் முதலமைச்சருக்கு இருக்கிற பிரத்யேக உரிமை, ஆளுநருக்கு அல்ல. ஒரு முதலமைச்சர் கடிதம் அனுப்புவார், பரிந்துரை கடிதம், இவரை நியமிங்கன்னா நியமித்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது அவர் வேலை. நீக்குங்கன்னு சொன்னால் நீக்கி பத்திரிகை அறிவிப்பு வெளியிடுறது தான், அந்த உத்தரவாக வெளியிடுவது தான் அவருடைய வேலையை தவிர, இல்லை இவர் வேண்டாம், இவரையும் இப்போ நீக்கிறீங்க, இவரையும் நீங்கள் என்ன நியமிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குற அதிகாரம் ஒரு துளி கூட ஆளுநருக்கு கிடையாது. இந்த உண்மை நல்லா தெரிஞ்சிருந்தால் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலேருந்து நீக்கிறேன்னு ஒரு அறிவிப்பை விட்டார். சில மணி நேரத்தை வித்ட்ரா பண்ணிக்கிட்டார். அமித்ஷா ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொன்னார், அதனால் வித்ட்ரா பண்ணுறேன்னு அந்த அறிக்கையிலே விட்டார். அட்டர்னி ஜெனரல்கிட்ட கருத்து கேட்க சொன்னாங்கன்னு சொன்னாரா? IAS படிக்கிறவங்க, IPS படிக்கிற அந்த ஆஸ்பிரண்ட்ஸ், தேர்வு எழுத போகிறவர்களுக்கு அடிக்கடி கூப்பிட்டு வகுப்பு நடத்துகிற மாதிரி ஒரு ஆலோசனைகள் சொல்கிறார். நல்ல விஷயம். அப்போ நீங்கள் அந்த இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னா குறைஞ்சபட்ச நேர்மையை உங்கள்கிட்ட இருக்கணும். அட்டர்னி ஜெனரல்கிட்ட கருத்து கேட்க சொன்னார் அமித்ஷா, அன்றைக்கி அறிக்கை விட்டார்ல, நீங்கள் டெல்லி போனீங்களா? அட்டர்னி ஜெனரல் என்ன சொன்னார் அதை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்களா? எதற்கெடுத்தாலும் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் 1000 கருத்து போடுறாருல திராவிடத்தை பற்றி, தாராளமாக கிளிங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு வேலை வந்துச்சு? சரி, அதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்கல்ல. நான் அட்டர்னி ஜெனரலை பார்த்தேன், அவர் என்னை தலையில் குட்டினார், இல்லை நான் எடுத்த முடிவு சரிதான்னு சொன்னார், ஏதாவது ஒன்று சொன்னீங்களா? சொல்லலை. இப்போ குறைஞ்சபட்ச நேர்மை அவர்கிட்ட இல்லை. பேரறிவாளன் விடுதலை விஷயத்துலையும் உச்சநீதிமன்றம் அவர் தலையில் குட்டிச்சு. இப்போது ஒருத்தரை குற்றவாளின்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பதவி இழந்துடுறாங்க. இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சட்டம் அதுதான். பொன்முடி பதவி இழந்தார். தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க, அவர் குற்றவாளி என்பதை நிறுத்தி வைக்கிறாங்க உச்சநீதிமன்றம். குற்றவாளி என்பதை நிறுத்தி வைத்து விட்டால் ரொம்ப பின்னாடி ஆதாரங்கள்லாம் தேடி போனேன். சமகால உதாரணம் இருக்குது. ராகுல் காந்தி கிட்ட வீட்டை காலி பண்ணி சாவியெல்லாம் வாங்கினாங்கல்ல பதவியை பறித்து, அடுத்து சில வாரம் ஒரு வாரத்துக்குள்ளேயே திருப்பி பதவி வந்துடுச்சுல்ல. பேப்பர் படிக்கிறாரா இல்லையா? ஸோ கன்விக்ஷனை நிறுத்தி வச்சா பதவி திருப்பி வந்துருக்குற அந்த அடிப்படை அறிவு இருக்க வேண்டாமா? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அறிவும் இல்லை, சராசரியாக இருக்கிற இந்திய சட்டங்களுடைய அடிப்படை அறிவும் இந்த ஆளுநருக்கு துணி கூட இல்லை. அல்லது தெரிஞ்சிருந்தோம் அரசியலுக்காக, அரசியல் சேஷ்டைகளுக்காக அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவருடைய சுய அரசியல் பண்ணுறாருன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் கன்விக்ஷனை நிறுத்திட்டாங்க, ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக MLA ஆகிட்டார். பதவி பிரமாணம் கூட எடுக்க வேண்டியதில்லை. MLA பதவி பிரமாணம் எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? சட்டமன்றத்தில் கூடுற அன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வந்து முதல் நாள் சட்டமன்றம் கூடுற போது எல்லா MLAக்களும் பதவி பிரமாணம் எடுப்பாங்க. அது மாதிரி இன்னொரு பொன்முடி எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவி அவருக்கு கிடைச்சிடுச்சு. MLAவாக இருக்கிற எவர் ஒருவரையும் அமைச்சர்களை சேர்த்துக்கிற அதிகாரம், உரிமை முதலமைச்சருக்கு தான் உண்டு. அதை பற்றி ஆளுநர் கவலைப்படவே கூடாது. நான் பொன்முடி MLA ஆகிட்டார், அவரை நான் அமைச்சராக்குறேன்னு சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது. லெட்டர் வர பதவி பிரமாணம் செஞ்சுட்டு போகிறத தவிர வேறு எந்த கருத்தும் அவர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. நீட்டி முளைக்கினா அரசியலமைப்பு சட்ட அறத்தின்படி இவரை நான் அமைச்சராக நியமிக்க முடியாதுன்னு எழுதுறாரு. அப்படி லெட்டர் எழுதுறது தான் அறத்துக்கு எதிரான நேற்று ஒரு தலையில் குட்டினாங்கன்னு நான் நாகரிகமாக சொல்கிறேன். கெட்ட வார்த்தை என்ன வேணாலும் போடலாம். நான் கோபத்தை காட்டுறதா நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட ஆளுநரை நம்மெல்லாம் பெற்றிருக்கிறது அவமானகரமான செயல். ஒரு தடவை 2 தடவைன்னா பரவாயில்ல, தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிறார்.
அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நாங்க கண்ணம் பிடிக்கிட்டு இருக்கணுமா, அவருக்கு முதல்ல நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்க, நைட்டுக்குள்ள முடிவெடுக்க சொல்லுங்க, நாளைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லக்கூட மாட்டோம். சுதந்திர இந்திய வரலாற்றுல எந்த ஆளுநருக்கு எதிராக இப்படி பொங்கி கொதிச்சு எழுந்ததில்லை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் கூட. அவமானப்படணும். அதனாலதான் பதவியை 2 மணி நேரத்தில் 2 மணி நேரம் எதுக்குன்னா அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் கட்டுறதுக்கு தான், பர்சனல் விஷயங்கள் மட்டும்தான். மற்ற விஷயங்கள்லாம் லாரியில வரட்டும், எடுத்துட்டு உடனே கிளம்புனவர். நான் ஏதோ கடுமையாலாம் சொல்லல சார், நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்றேன். ஒரு பத்திரிகையாளராக என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருந்த சேஷ்டைகள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இனிமேலும் இங்கே தேவைதானா? மான மரியாதை சூடு சொரணை மேடைகளில் பேசுவாங்கல்ல, அந்த வார்த்தையெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுறேன். சுயமரியாதை என்று ஒன்று இருந்தால், வெட்கப்படுகிற குணம் ஆளுநருக்கு இருந்தால், தன் பதவியை இன்று இரவே ஒரு ராஜினாமா செய்யணும். நீங்க நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், அதெல்லாம் பேசுனீங்க. ஆளுநரும் ஒரு வார்த்தை குறிப்பிடாரு பார்த்தீங்களா, மனசாட்சி எனக்கு உறுத்துது. அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அதுதான் சொன்னார், பொன்முடி என்கிற நபரை பற்றி உங்களுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம். நேற்று உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை நான் சொல்லலை சார். ஏதோ நம்ம சொன்ன ஆளுநர் ரவிக்கு எதிராக பேசுகிறாங்கலாம் ஆளுநரோடு நானும் சில மணி நேரம் உட்காந்து தனியாக பேசினவன் தான் ஒரு பத்திரிகையாளராக. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பொன்முடி என்கிற தனிநபர் மீது, அந்த நபர் மீது உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், வேறு ஐடியாலஜி இருக்கலாம். ஆனால் அரசமைப்பு சட்ட கடமைன்னு வர்றபோது நீங்கள் அதையெல்லாம் தள்ளி வச்சிடணும். நாங்கள் உங்கள் வேலையை மட்டும்தான் செய்யணும். உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் மாநில அரசு நிர்வாகத்தில் அரசியலமைப்பு சட்டத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம்தான், அதிகாரம் மிக்கவர் அல்ல. எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க, நேத்தும் சொல்லிட்டாங்க. பொன்முடி நல்லவரா கெட்டவரான்னு பார்க்குற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அது அண்ணாமலை எடுத்துக்குவார், மக்கள் மன்றத்தில் போய் பேசுவார். தேர்தல் வருவதில்ல, பிரச்சாரத்தில் போய் கிளின்னு கிளிப்பாங்க. ஒரு ஊழல்வாதியை, ஊழல் குற்றச்சாட்டு சாட்டிய திமுக அப்படி அமைச்சர்கள் வச்சிருக்க, நீங்க வெக்கப்பட வேணாமான்னு மேடைகள்ல அவங்க பேசட்டும் சார். ஆளுநருக்கு என்ன வந்துச்சு? சட்டம் அதுதான் சொல்லுது, உங்க வேலையை மட்டும்தான் செய்யணும், அரசியல் நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, 1000 களங்கள் இருக்கு. இந்த ஆளுநர் மாளிகை இதற்கு மேல மாசுபடுத்துவதை நிறுத்திட்டு இன்று இரவே அவர் கிளம்பணும். ஆளுநர் ரவி அவர்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இவ்வளவு, நேற்று நீதிமன்றம் ஒரு வார்த்தையை சொல்லுது, நாங்கள் எத்தனை தடவை திருப்பி சொல்கிறோம், ஆனால் நீங்கள் அதே நிலையில் அப்படியே இருக்கீங்களே எப்படி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறேன். அதனால தான் ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறோம், அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டு சொல்லுங்கன்னாங்க. இவர் யாரை வச்சு வாதாடினாரோ இவருக்காக ஆஜரான அட்டர்னி ஜெனரலே ஆளுநருடைய நடவடிக்கையில் நான் நியாயப்படுத்தலைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான செயல்னு. அரசமைப்பு சட்டத்தில் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி வரம்பு மீறி எல்லை தாண்டி இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் விடுறதெல்லாம் எந்த அட்டர்னி ஜெனரலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களாம் டெய்லி உச்சநீதிமன்ற நீதிபதியோட முகத்தை பார்க்கணும். அதனால நேற்று அவர் கையை தூக்கிட்டார். நான் நியாயப்படுத்தலை, நான் அட்வைஸ் பண்ணுறேன். பண்ணவும் தானே 3:30 மணிக்கு இப்போ பதவி ஏற்புன்னு அறிவிக்கிறார். இந்த 24 மணி நேரம் கெடுன்றது எதுக்கு சார் கொடுத்தாங்க? இல்லை, அடுத்த ஒர்க்கிங் ஹவருங்கிறது அடுத்த டே தான், நைட்டுக்குள்ளே, இன்று இரவுக்குள்னு சொன்னாங்க. ஏன்னா இது உடனே இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வந்துடுறோம், ஒரு 1 மணி நேரத்தில் கேட்டு சொல்கிறோங்கிற மாதிரி விஷயம் இல்லை. அட்டர்னி ஜெனரல் வெளியில் வரணும், ஃபோனில் அவர் டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு மெயில் அனுப்பணும், ஏதாவது அந்த கம்யூனிகேஷனுக்குன்னு கொடுக்குற குறைஞ்சபட்ச அவகாசம் அதுதான். அடுத்த நாள் கோர்ட்டு கூடுற போது எனக்கு பதிலோட வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுவார். மன்னிப்பு கேட்டுட்டு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு, நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறேன் அல்லது வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அதை ஏற்றுக்கிட்டு கோர்ட் அவரை எச்சரித்து இந்த வழக்கம் முடிச்சு வைப்பாங்க. அதனால தான் சொன்னேன், 1 மணி நேரம் கூட அவர் இந்த பதவியில் நீடிக்க கூடாதுன்னு. ஒரு தடவை தவறு செய்யலாம் சார், தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தா குட்ட அடிக்க இதை இப்படி பார்க்க முடியாது சார். ஆளுநருக்குன்னு ஒரு கண்ணியம், வரைமுறைகள், மரபு, அதிகாரங்கள் இருக்குல்ல. அதிகாரம் இல்லை. இந்த விஷயத்தை பேசுறோம்னா இந்த விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. முதலமைச்சர் கொடுக்கறத ஏத்துக்கிட்டு செய்யறது தவிர வேற வழியே கிடையாது. அதே தான் ஆளுநர் உரையிலையும், எனக்கு பிடிக்கல இந்த வார்த்தை சொல்லக்கூடாது சார், பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. இப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு நான் கவர்னரா இருக்க, இந்த அரசுல கவர்னரா இருக்க விரும்பலன்ட்டு போக வேண்டியதானே. இல்லாத அதிகாரத்தை எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் சுத்த என்ன சொல்றது, மோசடியான நிலைப்பாடு, மோசடியான வார்த்தைகள், மக்களை ஏமாற்றுறது. மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆளுநர் இந்த நிலைப்பாட்டை எடுத்த ஒரு கடிதம் உடனே, ஆளுநர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கிறார். இன்னைக்கு முருகன் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்களும் அரசமைப்பு சட்ட பதவியில தான் இருக்கிறீங்க, வழக்கறிஞருக்கு படித்தவர் தான் நினைக்கிறேன் நான். எந்த சட்டத்தின் அடிப்படையில் கவர்னர் நடந்துக்கிட்டார்? உச்சநீதிமன்றம் கொட்டிடுச்சு, முருகன் வெளியில் மன்னிப்பு கேட்பாரா? இல்லை அந்த சட்டப்பிரிவை சுட்டி காட்டி உச்சநீதிமன்றம் தவறு இழைத்திருக்கிறது, தைரியம் இருந்தால் முருகன் சொல்லட்டும். என்ன சார் இது, அநியாயமா இருக்கு. முருகன் அரசியல் பண்றதுக்கு 1000 இடங்கள் இருக்கு சார், எதுக்கு ஓடோடி ஆளுநரை பாதுகாக்கிறீங்க? அப்போ ஆளுநர் பண்ற எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க. இது ஏதோ ஆளுநரை பத்தி மட்டுமே இல்லை, ஆளுநரை நியமித்த உள்துறை அமைச்சகத்துக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான் அது.
இந்நேரம் அவங்க மாத்திருக்கணும். இந்த ஆளுநரை மாத்திட்டு வேற யார வேணாலும் போட்டிருக்கலாம். அமித்ஷாவும் தான் இதுல குற்றவாளி, அந்த பொறுப்பை சுமக்கிற இடத்துல இருக்கிறார். இவர்களை நியமித்த பிஜேபின்னு தான் குற்றவாளிக்குள்ள நிக்குது. அவமானம் இவங்க எல்லாத்துக்கும் தான். ஆனா அதை பத்தி ஒரு சொரணைங்கிறது ஒரு துளி கூட இல்லாம எங்கேயோ நடக்குது. அது ஏதோ தான்சானியால நடக்குது, நமீபியால நடக்குதுங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் இவ்வளவு அக்கிரமம் நடக்குங்கிற துளி கவலை கூட பிஜேபிக்கு இல்லை. அவமானகரமான உண்மை அதுதான். யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் லாப நஷ்டத்துக்கு என்ன சார் வேலை இருக்கு? லாப நஷ்டத்தை போடுறதுக்கு கேட்கறதுக்கு 1000 இடங்கள் இருக்கு சார். இது அரசமைப்பு சட்டம், மாண்புகள் நிறைந்த பதவி. அது அதுல யார் உட்கார்ந்தாலும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்ற விஷயம் தான் சார். இது ஒரு 2 கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று, ஆளுநர் அழுத்தம் திருத்தமாக செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, பொன்முடியாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஊழல்வாதிகள், தண்டனை பெற்றவர்கள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அவங்களையெல்லாம் இவங்க ஆட்சிக்கு கொண்டு வராங்க. அதை சொல்ற அதிகாரம் அவருக்கு இல்லையே. அரசமைப்பு சட்டம் அதை சொல்லலையே, நிரூபிக்கப்படலையே. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? உயர்நீதிமன்றம் அந்த விடுதலையை ரத்து பண்ணது, கன்விக்ஷன் கொடுக்குறீங்க, சரியா? உயர்நீதிமன்றம் கன்விக்ஷன் கொடுத்து நாங்க அந்த கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கிறோம். சட்டத்தின் ஆட்சி நடக்குது சார். இங்க பிஜேபி ஆட்சி நடக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், நீங்க உட்பட. இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி, பிஜேபியின் ஆட்சி அல்ல. பிஜேபி நிர்வாகம் தான். இந்த நாட்டில் எந்த ஆட்சி பண்ணுதுன்னா சட்டம் தான் ஆட்சி செய்யுது. அந்த சட்டத்தின்படி ஒருத்தர் குற்றவாளி என்பதை நிறுத்தி வைத்து விட்டால் அவர் குற்றமற்றவர் தான். அவர் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. பெஞ்சில் இருந்த இன்னொரு ஜட்ஜி சொல்லியிருக்கிறார் நேற்று. எடுத்து படிச்சு பாருங்க. எதுக்கு சொல்றாங்க? சட்டம் அதைத்தான் சார் சொல்லுது. உங்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் நிரபராதி தான். நான் சொல்லல, சட்டம் அதான் சொல்லுது. நேற்று நீதிபதியும் அதை சுட்டி காமிச்சிருக்கிறார். இது ஆளுநருக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அப்ப அவங்களுக்கு தெரியாத சட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? நாங்க உத்தரவு போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல ஆளுநருக்கு படிச்சு பார்க்க சொல்லுங்க, யாராவது போய் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? உங்க கேள்வி ஏதோ நடுநிலையா கூட நான் எடுத்துக்கல. நீங்களும் புரியாம தான் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆளுநருக்கு எந்த அதிகாரமோ அதை மட்டும் தான் செய்யணும். பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர், அந்த ஃபைலை பாருங்க. தமிழ்நாடு அரசுக்கு நிர்வாக தலைமை, அதை மட்டும் பாருங்க. மசோதாக்கள்ல எது அதே மாதிரிதான் மசோதாக்கள்ல தனக்கு இல்லாத அதிகாரம்லாம் இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தார். பிச்சு புடுவோம் பிச்சுன்னு கிராமங்கள்ல சொல்லும்ல. உச்சநீதிமன்றம் அந்த வார்த்தையை தான் உச்சரிக்கல. அதனுடைய டெஃபனிஷன் அத்தனையும் போட்டு குட்டுன்னு குட்டுனாங்க. உங்களை யார் ஜனாதிபதிக்கு அனுப்ப சொன்னான்னு கேட்டாங்க. துளியாவது வைக்கப்பட்டாரா? இப்ப புரியல எதுக்காக நான் ஆளுநர் ரவி மேல இவ்வளவு கோவப்படுறேன்னு. மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்க வேண்டிய பதவி சார் அது. தப்பா வருங்கால சந்ததிக்கு தகவல்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இளைய தலைமுறையினர் இவரை விட வரமானவங்க, ஒரு துளி கூட வர மதிக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்களே, ஐஏஎஸ் படிக்க போறவங்க இப்படி இருக்கணும், ஐபிஎஸ் படிக்க போறவங்க இப்படி இருக்கணும்னு. இந்த லட்சணத்தை இருந்தா அவன் பிரிலிமினரி கூட பாஸ் ஆக மாட்டான். ஹால் டிக்கெட்டே தப்பா தான் ஃபில் பண்ணி ஹால் டிக்கெட்டே வராம தான் இருப்பான். இவரை மாதிரி ஆட்கள் கிளாஸ் எடுத்து அட்வைஸ் பண்ணா. ஒருவேளை இன்னைக்கு ஆளுநர் கூப்பிடலன்னு வச்சிருக்கீங்களா பொன்முடி அவர்கள்? அது என்ன? அதான் நாங்க என்ன செய்வோம்னு சொல்ல மாட்டோம்னு கோபத்துல காமிச்சாங்கல்ல, ஆளுநருக்கே உத்தரவு போட்டிருப்பாங்க. அந்த அதிகாரம் நீங்க பதவி ஏற்பு நடத்தலைன்னா நாங்க மாற்று ஏற்பாடு பண்ணுவோம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எல்லா அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆளுநர் ஒரு தூசு சார். அது ஒரு என்ன சொல்ற, ஒரு அலங்கார பொம்மை தான். இந்த உண்மை ஆளுநர் ரவிக்கு புரியல. அவர் தான் தப்பா நினைச்சுக்கிறாருன்னா அவருக்கு வக்காலத்து வாங்குற சில பேர் ஓடோடி வந்து அரவணைக்கிறாங்க இல்லையா, ஆதரவுக்காரர் நீட்டுறாங்க இல்லையா, அவங்களும் சேர்த்துதான் மக்களையும் முட்டாளாக்குறாங்க, அந்த ஆளுநர் ரவியையும் முட்டாளாக்குறாங்க. நான் உண்மையிலே ஒரு ஆங்கிள் ரவிக்காக நான் பரிதாபப்படுறேன். இப்படி கூட இருந்து இவ்வளவு அவமானங்களை ஒருத்தர் சுமக்க முடியுமா? இத்தனை அடிகளை வாங்க முடியுமா? என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? அதனால சொல்றேன், இந்த பதவியில் அவர் நீடிக்க கூடாது. எந்த மாநிலத்துக்கு ஒரு ஆளுநராக நியமிக்க கூடாது. நம்ம தப்பிச்சா போதுட்டு எங்கேயாவது போடுங்கன்னு சொல்றது கூட தப்பான வார்த்தை. உடைக்கு போய் சொந்த தொழில் இருந்தா பாருங்க, விவசாயம் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிடணும் ஒரு மாதிரி ஆட்கள் எல்லாம். இது ஆளுநர் சமூகத்துக்கும் கேடு, ஜனநாயகத்துக்கும் கேடு இந்த ரவியை போன்றவர்கள். இது ஆளுநரை மட்டுமே குறை சொல்லிட முடியுமா? இல்ல பாஜக பின்னாடி ஏற்கிறதே அவங்க. அதனாலதான் அவங்களும் தலைகுனியணும்னு சொல்றேன். அவங்களும் வெக்கப்படணும். இந்த எச்சரிக்கை அமித்ஷாவுக்கு தான். இந்த இன்னொன்னு சொல்லிட்டு ராஜினாமா இந்நேரம் அவரை மாத்திரம்னு ஒரு உத்தரவு வந்திருந்தா பிஜேபியினுடைய கிராஃப் எங்கேயோ போயிருக்கும். ஆனா அவங்க மட்டும் என்ன மரபுகளை மதிக்கிறவங்களா, மாண்புகளை காக்குறவங்களா? அத்தனை காலில் போட்டு மிதிக்கிற ஆட்கள் தான் அவங்களும். மாத்தினா புது ஆளுநர் வந்தா கூட என்ன நடந்துரும்? என்ன நடக்கும்? இதே தான் செய்வாங்க. செய்ய முடியாதுல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? உச்சநீதிமன்றம் ஒன்று இருக்கு சார். இல்ல அதுவும் இல்லைன்ட்டீங்களா? போய் காட்ட வேண்டிய பிரச்சனை கொடுப்பாங்களேன்னு சொல்றேன். கொடுக்கட்டும் சார். பிரச்சனை கொடுக்கறது வேற, அரசியலமைப்பு சார் உங்க கடமைகளை செய்யறது வேற. நான் உங்களுக்கு அதான் திருப்பி சொல்றேன். அரசியல் செய்யறது, சேஷ்டை பண்றது இதெல்லாம் தனியா வைங்க. உங்க கடமைன்னு வரும்போது அதை தாண்டி நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு வெளியே இல்லை. ஆளுநர் உரையை நான் படிக்க மாட்டேன் சொல்ல முடியாது. படிச்சுதான் ஆகணும். பிடிக்கலையா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. மாநிலத்தை கெடுத்த அதிமுக
மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.